இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ட்ரெய்லரை கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ட்ரெய்லர்ல யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த ஒரு வீடியோ பார்க்கலன்னா சீக்கிரமா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த ஒரு மூவில நம்ம டூம்ஸ்டே எதிர்த்து தான் மிச்சம் இருக்கிற எல்லா அவெஞ்சர்ஸுமே ஃபைட் பண்ண போறாங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் சொல்றதை விட மார்வெல்ல இருக்கிற மொத்த ஹீரோஸுமே இந்த ஒரு சண்டையில இறக்கி விட்டுருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஃபைட்ல நம்ம டூம்ஸ்டே எதிர்த்து இருக்கிற எல்லா சூப்பர் ஹீரோஸுமே ஃபைட் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு காட்டின ஒரு பெரிய வில்லன் அப்படின்னு சொன்னா அது தானோஸ் தான். அப்பேற்பட்ட தானோஸ் முடிக்கிறதுக்காகவே எல்லை இல்லா போற கடைசி ஆட்டம் இந்த மாதிரியான ரெண்டு மூவிலையுமே பயங்கரமா சண்டை செஞ்சு கடைசியில இன்ஃபினிட்டி ஸ்டோனை யூஸ் பண்ணி தான் நம்ம தானோஸை முடிச்சு விட்டுருப்பாங்க. அந்த ஒரு டைம்ல நம்ம தானோஸ் வந்து எதிர்காலத்துல எனக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நெபுலாவோட மெமரி மூலமா நம்ம தானோஸ் பார்த்து இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருக்கிற ஐடியாவே மாத்தி இருந்திருப்பாரு. நம்ம தானோஸ் வந்து இருக்கிற இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸுமே கலெக்ட் பண்ணி மொத்த பிரபஞ்சத்துல இருக்கிற சமநிலையுமே குறைச்சி பாதியா மாத்துறது தான் அவரோட பிளானாவே இருந்திருக்கும். அதுக்கப்புறமா அவரோட ஃபியூச்சரை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு பிளான் சுத்தமா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா சோ அதுக்கு பதிலா வேற ஒரு பிளான் போட்டிருப்பாரு. அது என்னன்னா புதுசா ஒரு உலகத்தை உருவாக்கி அந்த ஒரு உலகத்துல எல்லாருமே வச்சு அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்ற மெமரியை சுத்தமா அழிக்கிறது தான் இப்போ நம்ம தானோஸோட பிளானா இருந்திருக்கும் எண்ட் கேம்ல. சோ எண்ட் கேம்ல இதுதான் நம்ம தானோஸோட மெயின் பிளானாவே இருந்திருக்கும். அது அவரே அவரோட வாயால சொல்லி இருந்திருப்பாரு. ஆனா ஆக்சுவலா டூமோட பிளானும் இதுவா தான் இருந்திருக்கும். இதே ஒரு பிளான தான் நம்ம டூமோ போட்டு வச்சிருப்பாரு. அதுக்கான ஒரு ஃபைட் தான் இப்போ இந்த ஒரு டூம்ஸ்டே படத்துலயும் சீக்ரெட் வார்ஸ்லயும் நடக்க போகுது. ஆனா அதை தடுக்கிறதுக்கு நாங்க வருவோம்டா அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் அமெரிக்கா, தார், அயன் மேன் இவங்க மூணு பேருமே சேர்ந்து சண்டை செஞ்சிருப்பாங்க. என்னதான் இத்தனை பேர் முக்கி சண்டை போட்டு நம்ம தானோஸை செஞ்சிருந்தாலும் யாரையுமே நம்ம தானோஸை டிஃபீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரி ஒத்துக்கிறேன், என்னதான் நம்ம தானோஸை எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா அட்டாக் பண்ணியிருந்தாலும் நம்ம தானோஸை யாரையுமே டிஃபீட் பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது. கடைசியில இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி நம்ம அயன் மேன் தான் ஒரு ஸ்னாப்பை போட்டு தானோஸை முச்சு விட்டுருப்பாரு. சோ ஒரு வில்லனை தோக்கடிக்கிறதுக்காக இத்தனை ஹீரோ சேர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு பயங்கரமான சண்டை எல்லாம் போட்டு கடைசியில தானோஸை முச்சிருப்பாங்க. ஆனா இப்போ வந்திருக்கிற வில்லனான நம்ம டூம்ஸ்டே வந்து நம்ம தானோஸோட 100 மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு சண்டை போட்ட நம்ம தானோஸே தலைவன் ஒரே ஒரு தடவை கையை உள்ள விட்டு எலும்பு மட்டும் தனியா கழட்டி எடுத்துருப்பான் வெளியில. இப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் எதிர்த்து தான் இவங்க எல்லாருமே ஃபைட் பண்ண போறாங்க. சோ நம்ம டூம்ஸ்டே எதிர்த்து யார் யாரெல்லாம் சண்டை போட போறாங்கன்றத நம்ம ட்ரைலரை பார்த்தே பாதி தெரிஞ்சிருந்திருப்போம். இருந்தாலும் நம்ம டூம்ஸ்டே கூட சண்டை செய்யறதுக்காக வேற யாராவது இறக்கி விட்டா நல்லா இருக்கும். நாங்க என்ன உல்வெரின் டெட்பூலியா கேக்குறோம், அதர் யூனிவர்ஸ்ல இருந்து அயன் மேன் இருக்குங்க தானே கேக்குறோம். அயன் மேன் இறக்கி விட்டு நம்ம டூம் கூட சண்டை போட விட்டா பயங்கரமா இருக்கும். இதையும் தாண்டி ஒரு தரமான சம்பவம் அந்த ஒரு படத்துல நடக்கணும் அப்படின்னு சொன்னா இருக்கிற எல்லா ஹீரோஸுமே நம்ம டூமுக்கு அகைன்ஸ்டா நிக்கும் போது அந்த ஒரு டைம்ல டூம் அவரோட மாஸ்க் கைட்டி கீழே போடும் போது இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிற அளவுக்கு ஒரு பயங்கரமான மூமெண்ட்ன்றது நடக்கும். நம்ம டூம் மட்டும் அந்த ஒரு மாஸ்க் கைட்டி கீழே போட்டு அப்படியே டவுனி ஸ்டார்க்கா நின்னாரு அப்படின்னு சொன்னா அந்த ஒரு தியேட்டரே பிளாஸ்ட் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அந்த ஒரு சீனுங்கிறது இருக்க போகுது. சோ இந்த ஒரு டூம்ஸ்டே படத்துல நம்மளுக்கு காட்டாத ஒரு சில மெயின் கேரக்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா சீக்ரெட் வார்ஸ்ல காட்டுறதுக்கும் ஒரு சில வாய்ப்பு எல்லாமே இருக்குது. அப்படி நீங்க யாருக்காக வெயிட் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் டூம்ஸ்டேவோட மூவிக்காக வெயிட் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பை கைஸ்.